விபச்சாரம் செய்தீர்கள், நீங்கள் வேசித்தனம் பண்ணினீர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரியத்தை அது குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும் போனால், அவர்கள் தங்களுடைய மணவாளனாகிய தேவனை விட்டு தங்களை சுற்றிலும் வாழ்ந்த மற்ற ஜனங்களுடைய தெய்வங்களை தங்கள் தெய்வங்களாக்கி கொண்டு அவைகளை வழிபட்டு அதிலே ஒரு சந்தோஷம் கண்டார்கள். அதைத்தான் விபச்சாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரிகிறதா? நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் மீண்டும் அதை தெளிவுபடுத்துகிறேன். வேற பெரிய மற்ற விபச்சார பாவமும் இருந்திருக்கும், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஏன்னா இயேசு கிறிஸ்து காலத்திலே பார்க்கிறோமே, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது காலங்காலத்துக்கும் அது ஒரு பக்கம் இருந்தது. ஆகிலும் ஆவிக்குரிய விபச்சாரம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை முக்கியமாய் கண்டிக்கிற காரியம், அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இவரை மெய்யான தெய்வத்தை விட்டு அந்நிய தெய்வங்களை கையினால் உருவாக்கிய கிரியைகளை பணிந்து கொண்டு அதுல பெரிய சந்தோஷம் கொண்டு அவைகளை சுமந்து கொண்டு அவைகளுக்கு பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதை ஆண்டவர் விபச்சாரிகளே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளாமல் வேறு பற்றி கொள்ள கூடாத அருவருப்புகளை அவர்கள் பின்தொடர்ந்த போது அதை விபச்சாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நமக்கும் அப்படியே நம்ம அதை நமக்கு எடுத்தா என்ன சொல்லலாம்? உங்களுடைய அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்காதிருங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளாம் கடன் தாண்டி போயிடுவோம். இது நமக்கு சம்பந்தமே இல்லப்பா, அடுத்து வேற என்ன, அடுத்த பேஜை பார்ப்போம் அப்படின்னு நம்ம போயிடுவோம் இல்லையா? ஏன்னா இது நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய அவயவம், என் சரீரம், என் மாம்சம், என் எலும்பு, இது எல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறபடினால இதுல நிச்சயமா விபச்சார பாவம் வராது. ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தர் அப்படியே காத்துக்கொள்வாராக. ஆனால் அதற்கு இணையான, அதுதான் பிரச்சனை, அதற்கு இணையான அவருடைய பார்வையிலே அதற்கு இணையான வேற காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவத்திற்கு அழைக்கிறாள். யோசேப்பு தப்பிச்சு போயிடுறார். அங்க பாவம் நடக்கல, மாம்சத்தின்படி தவறு நடக்கவில்லை. ஆனால் அவள் விபச்சாரம் செய்தாளா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அவள் விபச்சாரம் செய்தாளா? செய்தாள், மனதிலே செய்தாள். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாக ஒன்றுமில்லை, மனதிலே விபச்சாரம் செய்தாள். உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறபடினால இதுல இனி பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. அப்பா, வெளியே பார்க்க ஒன்றும் தெரியல, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும் உள்ள. இதுல இனி பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதத்தில் ஆகட்டும், எந்த விதத்தில் ஆகட்டும், பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. என் சிரசு எவ்வளவு முக்கியமோ என் கால் பாதங்களும் அந்த அளவுக்கு முக்கியம். இதைதான் எல்லாரும் பார்ப்பாங்க, இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் அதுல சின்னதா ஒரு என்ன போடுவேன், ஒரு மெட்டி போட்டுக்கலாமா? ஒரு சின்ன சத்தம் போடாத கொலுசு போட்டுக்கலாமா? அது யாருக்கும் தெரியாது. என் சாரியில் அல்லது சுடிதார் பேண்ட்டில் மறைஞ்சிரும், அப்படி போடலாமா? வசனம் சொல்லுகிறது, உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள், அது இனி அந்நிய காரியங்களை செய்வதற்கான இடமாய் இது இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்லுவேன், பெரும்பாலானவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாமல் இதை வாசிப்பாங்க, இதெல்லாம் வாசிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன நினச்சிருவாங்க, இது வேற ஏதோ விஷயம், இது நமக்கு இல்லை, இது ஐயே இது கொலுசு பற்றி சொல்லலை, கொலுசு போடலாம். இல்லைம்மா, இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அந்நிய காரியங்கள், மற்றவர்கள் செய்கிறவைகள் எனக்குள் வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு வாலிப தம்பி தான், ஊழியக்கார தம்பி, அவனுடைய வெட்டிங் கல்யாண வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன் சமீபத்தில். நல்லா பாடுவான், பழைய பாட்டெல்லாம் சூப்பராக பாடுறானே, நல்ல பையன், ரொம்ப ரசித்து கேட்டுட்டு கல்யாணம் வந்துருச்சு, பரவாயில்லையே கல்யாணம் ஆயிடுச்சே. வீடியோ பார்த்தேன், அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, கவுன் ஒயிட் ஃப்ராக் போட்டிருக்குது. சரி, அதுவே ஒரு தேவையில்லாதது போடுதுன்னு வைப்போம். சரி, ஏதோ போட்டுருச்சு. போட்டுட்டு கை ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்குது, முகம் வெள்ளையாக இருக்குது, கை ப்ரௌனாக இருக்குது. இது கொடுமையாக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்கு, கான்ட்ராஸ்டாக இருக்குது,
என்ன ஆகிப்போச்சு, இந்த பொண்ணு கை ஏதாவது டேமேஜாக இருக்குமா என்னன்னு பார்த்தா எல்லாம் மருதாணி பூசி மெஹந்தி போட்டு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கிறிஸ்துவின் அவயவங்களை என்னவாக்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஏம்மா, பிள்ளைங்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், ஒன்றில் இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்க அல்லது ஃபுல்லாக ஃபாரின் யூரோப்பியன் கல்ச்சர், ரெண்டையும் கலக்கக்கூடாது. புரியுதா? ஆமேன். கவுன் போட்டால் அதுக்கு என்ன மேக்கப்போ அதை போடணும், சாரி கட்டுனா அதுக்கு என்னமோ அதை பண்ணணும், அதில் பாதி இதில் பாதி பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கலப்படம் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். ஹல்லேலூயா. எந்த விதத்துலையும் எதுலையும் நல்ல தலைமுடி இருக்குதா, அதான் அந்த தம்பிமாருக்கு சொன்னேன், இந்த என்னது ரீத்து வைக்கிறது, அந்த முடி இங்கே முன்னாடி வராது, ஆனால் பின்னாடி பறந்து போய்கிட்டே இருக்கும். பைக்கில் இவங்க முன்னாடி போவாங்க, முடி பின்னாடி பறந்து கொண்டே இருக்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். என்னைக்கு பறக்கணும் தெரியுமா? மறுரூபமாகி தான் பறக்கணும். பைக்கில் எப்படி பறக்கக்கூடாது, முடி பின்னாடி அல்லது கொண்டை போட்டு. கொண்டையெல்லாம் யாராவது போடுறத பார்த்தா வீட்டில் இருக்க பெண்கள் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? கூப்பிட்டு அந்த கொண்டையை இழுத்து இருக்கிற கத்திரிக்கோல் எடுத்து இருக்கிற முடியெல்லாம் வெட்டி விடணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? கவனிக்கணும். பிள்ளைகள் கொண்டை போட்டால் பையன்மாராக இருக்கணும், பெண்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கணும். மாறுவதை பார்த்தால் கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் காணாத முடி, ஒரு பக்கம் எப்படியோ இருக்கும், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் சரி, அப்நார்மல். நார்மலுக்கு விரோதமானது தான் அப்நார்மல், யூஷுவலுக்கு விரோதமானது தான் அன்யூஷுவல். அப்படி இருந்துச்சுன்னா உடனே கூப்பிட்டு மாற்றுங்க. எங்கள் இளைய மாமா ரொம்ப முடி வளர்ப்பார். அவர் வாலிப பிராயத்தில், இப்போ அவர் இல்லை. அப்போ எங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நைட்டு தூங்கும் போது, நல்லா ஃபுட்பால் பிளேயர், போயிட்டு தூங்கும்போது தம்பிக்கு முடியை நல்லா வெட்டி விட்டுருவாங்க, 2 அக்காமாரும் சேர்ந்து. காலையில் எழும்பி பார்ப்பார், முடியை காணாது. இங்கே வர இருக்கிற ஹிப்பி, அப்போது ஹிப்பி ஸ்டைல், அந்த 1970s முடியை காணாது. கத்துவார். அக்காமார் கூலாக பதில் சொல்லுவாங்க, ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்காக போய் மீதியை போய் பார்பர் ஷாப்பில் போய் வெட்டிட்டு வா, நாங்கள் நைட்டு கொஞ்சம் வெட்டிட்டோம், மீதியை போய் நீ பார்பர் ஷாப்பில் வெட்டிட்டு வா. இப்படி வெட்டிடணும். நீங்கள் தயங்கவே கூடாது. பிள்ளைகள் தாறுமாறாக முடி வெட்டுறதை பார்த்தா நீங்கள் மீதியை வெட்டி விட்டுருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்கள் கிறிஸ்துவின் என் முடியும் கிறிஸ்துவுக்குரியது. ஏன்னா என் தலைமயிரை யார் எண்ணி இருக்கிறா? அவர் எண்ணி இருக்கிறார்ல, அப்போ அது அவருக்குரியது தானே. நெத்திக்கு கீழே இல்லை, நெத்திக்கு மேலேயும் அவருக்குரியது தான், எல்லாம் அவருக்குரியது. நான் கிறிஸ்துவுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முற்றிலும் சொஸ்தமாக்க, முற்றிலும் அவருடைய கிருபையால் நிரப்பப்பட நாம் நம்மை எவ்வளவு சுத்திகரிக்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோமா? வாசிப்போம். அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. மனைவியோடு கணவன் இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உருவாக்கினார். இப்ப சொல்லுகிறார், அப்பா, குமாரனாகிய இயேசுவோடு மணவாட்டி சபை இசைந்து ஒரே ஆவியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே சிந்தையா இருக்க வேண்டும், ஒரே ஆவியா இருக்க வேண்டும். அவரை போல மாறி அவரோடு வாழ்ந்து அவரோடு கூட மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல அப்பப்ப வேறு சாயல் வரவே கூடாது. வேறு சாயல் இங்க வரவே கூடாது. நான் எப்படி அவருடைய ரட்சிப்பின் நாளிலே எப்படி அவரோடு இணைக்கப்பட்டு நான் மாறினேனோ அதுல இருந்து இன்னும் பெட்டரா தான் மாறணுமே ஒழிய இடையில வேற ஏதோ உலக சாயல்லாம் வந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய சாயல் மாத்திரம் என்னில் பூரணம் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் பூரணமாக நாம் முயற்சி எடுக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு, அந்த பரிசுத்த அன்பு, கல்வாரி அன்பு, இரத்தமும் நீரும் எனக்காக சொரிந்த அந்த அன்பு, அது மாத்திரம் என்னில் பூரணமாக இருக்கட்டும் ஆண்டவரே. மாம்ச அன்பு தான் எல்லாருக்கும் இருக்குதே, அது தேவையில்லை. எனக்கு அந்த கல்வாரி அன்பை என் உள்ளத்தில் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரையும் நேசிக்கிற அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த அன்பு சிட்சிக்கும், கடிந்து கொள்ளும், கரைகளை நீக்கும், காயப்பட்டது போல இருக்கும். ஆனா உண்மையான அன்பு காயப்படுத்துவதன் நோக்கம் என்ன?
அதுல இருக்கிற கரைகள் நீங்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாற வேண்டுமே, இந்த குறைவுகள் மாற வேண்டுமே, சிட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அவருடைய பிள்ளைகள் என்றால் அதற்கு அடையாளம் நாம் சிட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்ந்து பணிந்து ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபை நமக்கு கொடுக்க வேண்டுமே. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். நாம் ஆண்டவரோடு ஒரே ஆவியாய் இசைந்திருக்கிறோமா? அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்க்க எத்தனை காரியங்கள் அவருடைய வார்த்தையில நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தில் அந்த பரிபூரண அன்போடு கூட நான் கிறிஸ்துவின் சிலுவையோடு இசைந்து இருக்கிறேனா? கண்களை மூடி அவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ராஜா, ஸ்தோத்திரம். என் கடினங்கள் ஏதாகிலும் இருக்குமானால், என் மாம்சத்தின் பலவீனங்கள் இருக்குமானால், இந்த கல்வாரி அன்புக்கு முன்பாக எல்லாம் கரைந்து போகட்டும் என்று சொல்லுவோமே. இருந்த இடம் தெரியாமல் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. நான் மறுரூபமாக வாஞ்சிக்கிறேன். பலவீனமான என் மாம்சம் மாறி நான் மறுரூபமாக வாஞ்சிக்கிறேன். உம்முடைய ஆவியோடு கூட நான் ஒரே ஆவியாய் இசைந்து உம்மோடு கூட இசைந்திருக்க வேண்டும். ஏவாள் அப்படிதான் ஆதாமோடு இசைந்திருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவள் என்று நம்ம பார்க்கிறோமே. அதற்காகவே உருவாக்கப்பட்டவள். கிறிஸ்துவனுடைய விலா எலும்பு பிளந்து அவருடைய இருதயத்திலிருந்து இரத்தமும் நீரும் வடிந்து அதிலிருந்து நான் உருவாகி இருப்பேன் என்றால் நானும் கிறிஸ்துவோடு கூட இசைந்து இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. வேற எங்கேயும் என் உள்ளம் இசையவே கூடாது. வேற எதோடு என் உள்ளம் ரகசிய ஒப்பந்தம் செய்யவே கூடாது. எதற்கும் என் உள்ளம் மயங்கி இருக்கவே கூடாது. கிறிஸ்துவோடு கூட மாத்திரம் என் உள்ளம் இசைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஆவியிலே உயிர்ப்பித்தீரே. ஏசப்பா, உம்மோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கும்படி நீர் உயிர்ப்பித்தீரே. ஆண்டவரே, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா இருக்கும்போது, மேலானவர்களின் தேடுகிறவர்களா இருக்கும்போது, இனி எங்களுக்குள்ள எந்த மாம்சத்தின் பாவமோ வெளிப்படையாகவோ மறைவாகவோ எந்த விதத்திலோ வந்து ஒட்டி இருக்கவே கூடாது ஏசப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மணவாட்டி எவ்வளவு மேன்மை உள்ள ஒரு மணவாட்டியான ஒரு பதவிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாள். எஸ்தருக்கு வந்த அழைப்பு மிகப்பெரிய அழைப்பு. கூடுதலாக எதையும் கேட்கல. எனக்குள்ள படி போதும், எனக்குள்ளது எதுவோ. நீதிமொழிகள் 30 வாசிக்கிறோமே, எனக்குள்ள படி எனக்கு அளந்து தாரும். நியமிக்கப்பட்டது எதுவோ, எல்லாருக்கும் எது இருக்குதோ அது போதும், கூடுதலா எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவளே தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு தெரியுமா, எஸ்தர் ரொம்ப லிமிட்டடா தான் வாங்கியிருக்கிறா, அதிகமா எதுவும் வாங்கலன்றதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அத்தனை பேர் மத்தியிலும் ராஜாவின் கண்களிலே கிருபை பெற்றுக்கொண்டாளே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மணவாட்டி நாமும் ஆண்டவருடைய கண்களிலே, மணவாளன் ராஜா இயேசுவின் கண்களிலே கிருபை பெற்றவர்களாய் தான் நம்ம வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாக்கவோ தகர்க்கவோ அல்லது காயப்படுத்தவோ அல்லது அற்பமாய் எண்ணவோ அல்ல, அல்லது நம்மை மற்றவர்களை காட்டில் நம்மை மேன்மையா எண்ணவோ அல்ல, அதற்கும் அல்ல. நாம் எல்லாரும் சமமாய், ஹல்லேலூயா, வசனம் சொல்லுகிறது இல்லையா, எல்லாரும் கீழ்ப்படியாமையா இருந்து எல்லாரும் அவருடைய கிருபையினாலே மீட்பின் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமே. மேன்மை பாராட்ட இடமே இல்லப்பா. ஹல்லேலூயா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே, மேன்மை பாராட்ட எங்களில் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் மாம்சம் உமக்குரியது, எங்கள் எலும்புகள் உமக்குரியது, எங்கள் ரத்தம் உமக்குரியது ராஜா. இது எல்லாம் நீர் உருவாக்கினது தகப்பனே. இது எல்லாம் உமக்காக மாத்திரம் பயன்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருக்க வேண்டும் என்கிற பிரமாணத்தை உருவாக்கி கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டியும் அபுதமாய் ஒன்றாய் இசைந்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இசைவுக்கு விரோதமாக நான் புறமுதுகு காட்டி ஆண்டவருடைய அன்பை விட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டு, சபையை விட்டு நான் விலகி போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 2:19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன், தியானத்தோடு கவனிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா.
கட்டப்பட்டு வருகிறீர்கள். நிகழ் தொடர் காலம் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கட்டுதல் என்கிற செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் சபை கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இரத்தமும் நீரும் கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வடிந்து கொண்டே இருக்கிறது. நீங்களோ கிறிஸ்துவோடு கூட இசைவாய் இணைக்கப்பட்டு அவரோடு கூட கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்பா. ஹல்லேலூயா. வேறு எங்கேயும் போய் இங்கிருந்து பிரிந்து அவர் கரங்களை விட்டு உதறி தள்ளி வேறு எங்கோ போய் ஒட்டி கொள்ளாதிருங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவோ பகலோ காலையோ மாலையோ எந்த நேரமும் என் சிந்தை எல்லாம் உம்மை பற்றி தான் இருக்கணும்ப்பா. என் நினைவு எல்லாம் உம்மை பற்றி தான் இருக்கணும் ஏசப்பா. என் விருப்பம் எல்லாம் உம்மை பற்றி தான் இருக்கணும் ஆண்டவரே. இதை விட்டு என் சிந்தை வேறு எங்கேயும் போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாயின் சாதாரணமாக அல்ல, அற்பமாக அல்ல, விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படி ஆண்டவர் இரத்தமும் தண்ணீரும் சொரிந்தாரே. எலும்புகள் முறிக்கப்பட, தசைகள் பிற்கப்பட ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தாரே. நாம் அவருடைய எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களா இருக்கிறோமே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. ஒவ்வொருவருக்காகவும் பெற்ற திருரத்தமே. நான் எவ்வளவு விசேஷமானவள் ஆண்டவரே, எவ்வளவு விலையேற பெற்றவள் ஏசப்பா. நன்றி ராஜா. உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாகும் தயவே. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஏசப்பா. மன்னவாகும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஏசப்பா. அதை நான் ஒரு நாளும் அலட்சியம் பண்ண மாட்டேன், அசட்டை பண்ணவே மாட்டேன் ஆண்டவரே. பயபக்தியோடு ஆண்டவரே உடைய சிலுவையின் பாதத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையே
பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. ஹல்லேலூயா. சுற்றி நின்று சூழ்ந்து வேடிக்கை பார்க்கிற, கேள்வி கேட்கிற, அவருடைய விசுவாசத்துக்கு விரோதமான கேள்விகளை கேட்கிற எந்த நபருக்கும் பதில் சொல்லுவது ஆண்டவருக்கு எளிய காரியம். ஆனாலும் அவர் தம்முடைய நாவை திறக்கவில்லை. ஹல்லேலூயா. மறு உத்தரவுகள் எதுவும் சொல்லவில்லை. நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வாரும், இறங்கி காட்டவும் இல்லை. ஹல்லேலூயா. அத்தனையும் சுமந்தது நமக்காக. அவங்களுக்கு பதில் சொல்வது அவருடைய வேலை அல்ல, நம்மை ரட்சிப்பது தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடிய சாந்தமுள்ளவராய் சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரே, நம்மை அவரோடு இசைந்திருக்கும்படி அழைக்கத்தானே. ஹல்லேலூயா. இரவும் பகலும் என் உள்ளம் ஆண்டவரோடு கூட இசைந்திருக்கிறதா அல்லது வேறு எங்காகிலும் சுற்றி திரிகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் ஆராதனைக்கு முன்கூட்டியே வருவது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கும் கஷ்டம், வாலிபர்களுக்கு அதை காட்டிலும் கஷ்டம். பெரியவர்கள் நிச்சயம் பல பொறுப்புகள் உண்டு, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆகிலும் அன்பு இருக்குமானால் இந்த காரியம் சாத்தியம்தானே. ஹல்லேலூயா. அன்பை எதுவும் தடுக்க முடியாது. It will have a way where there is no way. வழி இல்லாத இடத்திலும் வழி உண்டாக்கும் அன்பு. ஆண்டவரை உண்மையாய் அன்பு கூறுவோமானால் ஒன்றும் தடுக்க முடியாது. நாம் தேவனுடைய சமூகத்திலே நேரத்தோடு வந்து அமர முடியும். அவருடைய சுவிசேஷத்தை நிச்சயமாய் நாவை திறந்து சொல்ல முடியும். அவர் விரும்புகிற நற்கிரியைகளை முழுவதுமாய் நாம் செய்ய முடியும். அன்பு நமக்கு இருக்குமானால். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் வர நான் என்ன செய்ய வேண்டும் ஏசப்பா? கல்வாரியின் பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமே. முடிந்தவர்கள் எல்லாரும் முழந்தாள் படிட்டு அவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அல்லது எழுந்து நின்றோம் உங்கள் விருப்பம் போல சொல்லுவோமே. ஒப்பு கொடுத்தலோடு சொல்லுவோம். அதிகமான வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அர்ப்பணிப்பு கொஞ்சமாகிலும் உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. முழுமையான அர்ப்பணிப்போடு சொல்லுவோம், ஆண்டவரே எது கடினமா இருக்கிறது என்று நினைக்கிறேனோ அதை உம்முடைய அன்பினால் நான் லகுவாக்கி கொள்ள கிருபை தாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. இது முடியவில்லை என்று நினைக்கிறேனோ உம்மீது அன்பு இருக்குமானால் அது எனக்கு நிச்சயமாய் முடியுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சாக்கு போக்கு சொல்லாது. அன்பு சோம்பேறித்தனத்தை காட்டாது. அன்பு தூர நின்று வேடிக்கை பார்க்காது. அன்பு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து உழைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருப்போமானால் அவரை விட்டு நாம் எங்கும் பிரிந்து போக முடியாது. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். அனுபவம் இருக்குதா? பேரின்ப கடலிலே ஓய்வின் என்னை சுற்றி நடக்கிறது என்ன பாதிக்க கூடாதப்பா. நான் உம்முடைய அன்புல நிறைந்திருக்கணும். மகிழணும், தூயோனாய் வாழணும். உம்மை அன்பு இருந்தா பாவம் வரவே வராது. பரிசுத்தம் தான் இருக்கும், பாவம் உள்ள பிரவேசிக்க முடியாது. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் எனக்காய் குத்தப்பட்ட இதயம், ரத்தமும் தண்ணீரும் சிந்தின இதயம். அந்த இதயத்தின் அன்பை நான் நினைத்து பார்த்து, உன்னத தேவனே இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட இசைவினைப்பாய் நான் கட்டப்பட உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரணும் உந்தன்
உள்ளமே மடி மீது தவழணும் மழலை குழந்தை உள்ளம் சிறு பிள்ளையின் உள்ளம் போல ஆகி ஆண்டவரே உம்மோடு நாள் முழுதும் நான் உறவாடணும் உம்முடைய அன்பிலே நான் நிறைந்திருக்கணும் ஏசப்பா மழலை குழந்தை இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கும் வேற எதையும் நினைக்க கூடாது ஏசப்பா வேற எதையும் விரும்ப கூடாது உம்மை மாத்திரம் நினைக்கணும் ஆண்டவரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா உம் அன்பை பருகிட ஓடோடி ஓடி வந்தோமா வேகமாக வந்தோமா அன்பை பருகிட நேரத்தோடு வந்தோமா அதை சீக்கிரமாய் வந்தோமா உள்ளம் பதில் சொல்லட்டும் உமதாக மாறிட உலகை மறக்கின்றேன் உமதாக மாறிட உலகம் தடை செய்யக்கூடாதப்பா உலகை மறக்கின்றேன் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் மெய்யாய் ஆண்டவரே உள்ளம் உமக்காக துடிக்கட்டும் ஏசப்பா நினைவுகள் மாறி போகட்டும் ஆண்டவரே பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே என்னை மறுரூபமாக்கிடும்